அடுத்த 2 மாதத்தில் மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை. தங்கள் சாதனைகளை தாங்களே மிஞ்சும் அளவிற்கு திராவிட மாடல் 2.0 ஆட்சி இருக்கும் என திட்டவட்டம். உறுதியாக சொல்லுகிறேன், மீண்டும் வெல்வோம், மீண்டும் ஆட்சி வந்து அமைப்போம், மீண்டும் வந்து தமிழ் மக்களுக்கான திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவோம். ஆளுநருடன் தனிப்பட்ட முறையில் கருத்து வேறுபாடு கிடையாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. சுயமரியாதை சீண்டப்பட்டால் முதல் ஆளாக குரல் கொடுப்போம் என்றும் உறுதி. மாண்புமிகு ஆளுநருக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில் எந்தவித கருத்து வேறுபாடு கிடையாது. தங்களுடைய சுயமரியாதை எல்முனையளவு சீண்டப்பட்டாலும் அது யாராக இருந்தாலும் எதிர்குரல் கொடுக்கும் திசையில் முதல் நபராக நான் இருப்பேன். திமுக ஆட்சியின் 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு சமச்சீரான வளர்ச்சி அடைந்திருப்பதாக முதலமைச்சர் பெருமிதம். தனக்கும் தனது மனசாட்சிக்கும் மட்டுமே கட்டுப்பட்டு உழைத்ததாக மு.க.ஸ்டாலின் உருக்கம். மகளிர் உரிமை தொகையை யாரேனும் நிறுத்த முற்பட்டால் தமிழ்நாடை கொந்தளிக்கும். இடைக்கால பட்ஜெட் மீதான பதிலுரையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பேச்சு. மகளிரின் உழைப்பை அங்கீகரிக்கும் மகளிர் உரிமை திட்டத்தை யாரேனும் நிறுத்த முற்பட்டால் தமிழ்நாடே கொந்தளிக்கும். அந்த கொந்தளிப்பு உணர்வு இருக்கும் வரை தமிழ்நாட்டை ஆட்சி செய்வது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்பதை நான் உரத்து சொல்கிறேன். திமுக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு விநியோகம் தொடங்கியது. வரும் மார்ச் 2ஆம் தேதி வரை கெடு உள்ள நிலையில் முதல் நாளே கட்சியினர் ஆர்வம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 1,15,360 ரூபாய்க்கு விற்பனை. எழும்பூரில் மறுசீரமைப்பு பணி காரணமாக புறநகர் மின் ரயில் சேவை குறைப்பு. நெரிசல் நேரத்தில் ரயில்கள் கிடைக்காததால் பயணிகள் பெரும் பாதிப்பு. கோடம்பாக்கம் ரயில் நிலையத்தில் ஒன்றின் பின் ஒன்று நின்ற ரயிலால் பயணிகள் இறங்க முடியாமல் அவதி. புதிய அட்டவணைப்படி புறநகர் ரயில்கள் இயக்கப்படுவதால் குளறுபடி என தகவல். எப்படி இந்த மாதிரி பண்ணானுங்க ஒரே ட்ராக்ல? எப்படி இந்த மாதிரி பண்ணானுங்க ஒரே ட்ராக்ல? ரயில் பயணிகளுக்காக சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்து சேவை. பல்லாவரம் செங்கல்பட்டு இடையே கூடுதல் பேருந்துகள் இயக்கம். மாசி மாதம் முதல் வளர்பிறை முகூர்த்தம் என்பதால் திருச்செந்தூரில் அலைமோதிய கூட்டம். சுப்பிரமணிய சுவாமி கோவில் வளாகத்தில் நடைபெற்ற 100க்கும் மேற்பட்ட திருமணங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.